எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் 14வது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் இவரோ மக்களின் பிணிகளை தீர்க்கும் மருத்துவ கலைக்கு ஜோதிட கலையின் மூலம் மகுடம் சூட்ட வந்திருப்பவர். நம் ராஜநிலை நிகழ்வில் தொடர்ந்து பயணித்து வருபவர். காலை நாயகனை வரவழைக்கும் மக்கள் நாயகன், மக்கள் மனம் கவர்ந்த மக்கள் ஜோதிடர் உயர்திரு என் ஸ்ரீ ராஜ்குமார் ஐயா அவர்களை மருத்துவராகும் ஜாதக அமைப்புகள் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. 14வது ஜோதிட கருத்தரங்குக்கு அன்போடு சூரிய சந்திரனாய் என்னுடைய குருமார்கள் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களின் பொற்பாதங்களை பணிந்தும், இந்த தொலைக்காட்சிகளிலே ஜோதிடர்களுக்கான தொலைக்காட்சி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு பேரும் புகழையும் பெற்றுட்டு வர ராஜநிலை டிவி, அதோட குழுமத்தின் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தலைவர் அப்படின்னா ராஜசேகர் ஐயாவை எடுத்துக்கலாம். ஏன்னா தான் வளர்ந்து பிறரையும் வாழ வைக்க வேண்டும், இல்லை பிற ஜோதிடர்களுக்கும் அதற்கான ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதற்கும் என்னை இந்த தலைப்புகளை தொடர்ந்து எங்களை பங்கெடுத்துக்க வைக்கிற முயற்சியில் இருக்கிறதுக்கும் நன்றியும், எங்களோட ஆத்மார்த்தமான ஒரு இறை உள்ள தெய்வம் அப்படின்றது காஞ்சி மகா பெரியவா. குருவருளும் திருவருளும் எப்பொழுதும் இணைந்திருக்கும் பட்சத்தில் எல்லா விதமான சிஷ்யர்களும், அதாவது குரு சிஷ்யன்ற ஒரு அந்த பாரம்பரியம் இந்த ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் மிக முக்கியம். குரு தொட்டு காட்டாத வித்தை அப்படிங்கிறது மாதிரி இந்த இரு குருமார்களுமே நான் என்னைக்கும் ஒரு கருத்தரங்க தொகுத்து அந்த வம்பு ஆராகி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கொடை. அந்த மந்திரம் எந்த புக்லையும் இல்லை, ஆனா ஐயா கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சு பயணம் மட்டும் ஜெயிக்கிறோம். அதே மாதிரி இந்த நிறுவனத்துல தொடர்ந்து எங்களோட நிகழ்ச்சிகளில் ஒருங்கிணைச்சு கொண்டிருக்கிற எங்கள் மெய்யரசன் ஆகட்டும், மலையரசி அம்மாவட்டும், நவரஜ் ஆகட்டும், அடுத்து நம்மளுடைய காசாளர் ஆகட்டும், கௌசிகா ஆகட்டும், எல்லாம் தொடர்ந்து ஆதரவு. இது தொடர் முயற்சி. 14வது ஜோதிட கருத்தரங்குங்கிறது அற்புதமான ஒரு விஷயம். எங்களை பொறுத்தவரையில் எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பா நினைச்சுக்கிறேன். அதாவது எல்லாரும் சொல்லலாம், எல்லாருக்கும் வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை சரியாக யாரெல்லாம் பயன்படுத்தி கொள்கிறார்களோ அந்த வாய்ப்புக்கு பெருமை அல்ல, உங்களுக்கு பெருமைன்னு ஐயா இப்பதான் சொல்லி முடிச்சார். கிடைக்கிறத பயன்படுத்தி கத்துக்குங்க, அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு கொடுக்குற தலைப்பு ஒரு வித்தியாசமான முயற்சியை இந்த மக்களுக்கு கொடுக்கணும், இல்ல சேரணும். இல்ல நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, நீ என்ன படிச்ச சொல்ற இல்லைங்க, அப்போ எவ்வளவு படிச்சேன், நான் விடிய விடிய படிச்சேன் அப்படின்ற மாதிரி படிச்சது முக்கியம் இல்லை, எவ்வளவு மார்க் எடுக்கிற அப்படிங்கிறதான் முக்கியம். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம இந்த மருத்துவத்தை பத்தி பேச போறோம். ஏன்னா எப்பவுமே இந்த ஜோதிடம் மருத்துவம் இது எல்லாமே இந்த புதன் ரிலேட்டடா வரும். இப்போ புதன்னா ஒரு நகைச்சுவை இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னா, பையன் ராத்திரி ஃபுல்லா கண்ணு வச்சு படிச்சேன்னு சொல்லுவான். என்னடா லைட்டே ஏறில, போப்பா டென்ஷன்ல லைட் போட மறந்துட்டுன்னு சொன்னா, அந்த மாதிரி ஏன்டா அந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டு தான் போகணும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்தில் அது நகைச்சுவையே கிடையாது. ஒருத்தர் போய் டாக்டர் எனக்கு வைத்தியம் பண்ணுங்கன்னு போனாராம். உங்களுக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டாராம். நீ மருத்துவர் தானே, டாக்டர் தானே, நீ கண்டுபிடிச்சு சொல்லுனாராம். உன்னை எங்க டாக்டர் சொன்னாரு, நான் மனுஷங்களுக்கு பேசுறவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறவரு, பக்கத்து தெருல கால்நடை வைத்தியம் பார்க்கற ஒருத்தர் இருக்காரு, நீ அங்க போய் பார்த்துக்கோன்னு சொன்னாராம். அப்போ பேசுகின்ற உயிரினங்களுக்கு வேற வைத்தியம், பேசாத உயிரினங்களுக்கு வேற வைத்தியம். இப்போ வைத்தியத்துல இவ்வளோ பிரிவுகள் இருக்கு. ஏன்னா மருத்துவம்னும் போது டாக்டர் ஜோக்ஸ்லாம் ரொம்ப இளமை கால ஜோக்ஸ் எல்லாம் ரொம்ப பழைய ஜோக்ஸ் தான் இருந்தாலும் இன்னைக்கு பேசும்போது அதை நம்ம இணைக்குது இல்லைங்களா. ஏன் மருத்துவத்துக்கு இந்த நகைச்சுவை கொடுக்குறேன்னா, ரொம்ப சகிப்புத்தன்மையோட இறைநிலையோடு செய்கின்ற விஷயம் மருத்துவம். நம்ம நினைக்கிறோம்
இந்த நமக்கெல்லாம் அந்த பேரிடர் காலம் இருந்தது, கொரோனா பீரியட்ஸ். சில மருத்துவர்கள் தன் வீட்டுக்கே போல, எனக்கு தெரியும். அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் இல்லை அவங்களோட அந்த ஹவுஸ்லேயே இருந்து இந்த மருத்துவத்தை பார்த்து ஜனங்களுக்கு சேவை செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பெருமையா நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா, இடர் வரும் காலங்கள்ல சொல்றாங்கல்ல, அதாவது இடர் வரும்போது தான் தெரியும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இடுக்கண் வருங்கால் நகுகன்றதை விடவும் நமக்கு இடுக்கண் வரும்போது நமக்கு யார் உதவி பண்றா அப்படிங்கிறதான் விஷயம். நமக்கு உதவி பண்ணதில் பெரும் பங்கு வகிப்பது இந்த மருத்துவத்துறை. அதுல எவ்வளோ இருக்கு, யுனானி இருக்கு, சித்தா இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு. அவங்கவுங்க பங்குக்கு தன்னோட எஃபெக்ட் போட்டாங்க இந்த கொரோனா காலத்துல. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்காய் பால்லாம் குடிச்சா ஆக்சிஜன் அளவு கூடும். இது நான் நிறைய பண்ணியிருக்கேன். வீட்டில் தேங்காய் பால் அரிசி எடுத்து பேஷண்ட்லாம் கொடுத்துருக்குறேன். ஏன்னா ஒருத்தர் சொன்னார், உன்னால முடிஞ்ச ஒரு உதவி, ஆக்சிஜன் லெவல் கூடும், வேணா கொடுத்துப்பார். இதெல்லாம் எப்போ கற்றுக்கிட்டோம்? அப்பதான் கற்றுக்கிட்டோம். ஒரு 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 பேரிடர் வரும்போது நம்ம தற்காத்து கொள்ளக்கூடிய விஷயத்த அந்தந்த மருத்துவத்தில் அவங்கவுங்க சொல்லி கொடுக்குறாங்க. அது சித்தாவாக இருந்தாலும் அதை சொல்லி கொடுத்தாங்க, ஆயுர்வேதமாக இருந்தாலும் அது தீர்க்கிற வழியை கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒருத்தரும் நியூட்ரிஷன் கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த மருத்துவத்துறையை யார் ஆக முடியுங்கிற அமைப்பு பற்றி பேசுறதுக்கு நான் விளைகிறேன். அதுதான். ஏன்னா என் குருமாரில் நான் டச் பண்ணாமல் போக மாட்டேன். என்னோட நகைச்சுவை தன்மையும் நான் உணர்த்தாமல் விட மாட்டேன்றதுனால உங்களுக்கு விடவே இல்லை. எங்கே போனாலும் தப்பிக்க முடியாதுன்ற என்னோட பங்கு நான் செலுத்தணும்னு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம மருத்துவராக ஜோதிட அமைப்பு அப்படின்னா, மருத்துவர்ன்றதை நம்ம ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகத்தை வச்சு முடிவு பண்ணிட முடியாது. இப்போ இந்த ஓ பாசிட்டிவ் பிளட் யாரெல்லாம் இருக்க முடியுங்கிறத ஆணித்தரமா சொல்ல முடியும் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஒரு சப்ஜெக்ட். நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு வரோம். இந்த ஓ பாசிட்டிவ் பிளட்ஸ்னா செவ்வாய் 2, 4, 7, 10 நிச்சயம் இருந்தே தீரும். தனித்திருந்தாலும் ஓ பாசிட்டிவ் தான் வரும். அதுல கிரகங்கள் இணைஞ்சிருந்தா ஒன்று ஏபி பாசிட்டிவ் தான் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுதான். அதே செவ்வாய் நீச்சகத்தில் இருக்குது, ஓ நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த செவ்வாயே இந்த மருத்துவத்துறைக்கு சிறந்த கிரகமாக நான் தேர்வு செய்கிறேன். புரியுதுங்களா? ஏன் ஒரு கிரகத்தை தீர்மானிக்க முடியாது, இந்த கிரகத்தை ஏன் செய்யணும் அப்படின்னா, ஒரு மருத்துவர் தன்னோட யோகங்கள், அதாவது அவர் படிக்கிறப்ப அந்த வாய்ப்பு வந்துடும். புரியுதுங்களா? அப்போ மீண்டும் ஒரு ஒரு பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றுக்கு வந்த நீட் ரிசல்ட்ல மாவட்டத்தை சார்ந்த விழுப்புரத்தை சார்ந்த வெங்கடபதி வேலாயுதம், அவர் தந்தையாரும் ஒரு மருத்துவரே, அஞ்சானஞ்சன். அதே மாதிரி பிள்ளையும் நீட்ல மாநிலத்துல முதலிடம், இந்திய அளவில் 12வது இடம் பெற்றிருக்காரு. அவருக்கு நம்ம நன்றி செலுத்திக்கிறோம். ஏன்னா இந்த நீட்டுங்கிறது ஒரு கொடுமையான விஷயம்தான். என்னை பொறுத்தவரையிலும் கொடுமையான விஷயம் இல்லை, அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ். புரியுதுங்களா? ஏன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் வர அந்த அந்த கேள்விகளுக்கான விஷயங்கள் தான் அங்கே வரும். அது நிறைய இன்னும் டெப்த்தாக சொல்லலாம். அதுலேயும் இவர் நல்லா ஒரு தன் திறனை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு உழைச்சிருக்காரு, வெற்றி பெற்றிருக்காரு. முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படிக்கிறதை விட பெரிய கஷ்டம் எதுவுமே கிடையாது. காலம் கடந்து படிக்கிறது வேற, அந்த காலத்தையே படிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த நீட்டுக்குள்ள போய் படிக்கிற மாணவர்கள் கேட்டீங்கன்னா முடியவே இல்லைன்னு அவ்வளோ டெம்டேஷனோடவே அதை படிப்பாங்க. ஏன்னா ஒரு +1 +2 தாய் தந்தையோட இருந்து படிப்பாங்க. இந்த நீட்டுக்குன்னு வெளியில போய் ஒரு ஹாஸ்டல் படிக்கும்போது அந்த அட்மாஸ்பியர் அவங்களுக்கு பிடிக்காது, உணவு பழக்க வழக்கங்களை அவங்க ஏற்றுக்க முடியாத அளவுக்கு போயிடும். இதெல்லாமே ஒரு காரணம் காட்டி அவங்க திரும்ப அது பேக் ஆவாங்க. அதையும் தாண்டி வென்று வருகின்ற மாணவர்களும் இருக்கிறார்கள். வென்று வருவர்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது என்னன்னா, குறிப்பா இந்த செவ்வாய்ங்கிறதும் குருங்கிறதும் 5, 9 அல்லது 10ஆம் பாவத்தை எதெல்லாம் தொடர்பு பண்ணுதோ, ஏன்னா 10ஆம் பாவகம் என்பது தொழில், இந்த பாவகத்தை எத்தனை கிரகங்கள் ஆட்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை வைத்துத்தான் அவர் இந்த படிப்பை கல்வியில் திறந்து வருவார்ன்றதை முடிவு பண்ணிக்கலாம். இப்ப மருத்துவத்துறையில் நிறைய இருக்கு. சரி, நீங்க கூட கேட்கலாம், சார் நீட் எழுதி டாக்டராகி ஸ்டெத்தோஸ்கோப் மாட்டினாதான் டாக்டரா? இல்லை, அதை விடுத்து ஒரு 500க்கும் மேற்பட்ட அதை ஒட்டியுள்ள மருத்துவங்கள் உண்டு. இப்போ கார்டியாலஜிஸ்டுக்கு நீட் கிடையாது, அதே மாதிரி யூரோலஜிஸ்டுக்கு நீட் கிடையாது, நிறைய விஷயங்கள், பிசியோலஜிஸ்டுக்கு நீட் கிடையாது. இதெல்லாமே இருக்கு. நம்ம டாக்டர்னா இந்த மருத்துவம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர்களுக்கு ஒரு ஃபேவரட்டான இடத்துல இல்லை, 10ஆம் பாவத்தை தொடர்பு பண்ணல, 6ஆம் பாவத்தை கணிக்க முடியல, கல்வி பாகம் 5வது பாவத்துல பலமா இல்லை அப்படின்னும் போது அவங்க சட்டனை என்ன பண்ணுங்க, பிசிக்கலா என்ன பண்ண முடியுமோ அதை தொடலாம். அவர்களும் மருத்துவருக்கு இணையானவர்களே.
முதல்ல அது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீட்டு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு தேர்வு இல்லை. நீட்டு இருக்கு. நீட்டே விட்டுறணும், மருத்துவ படிப்பு மட்டும் வந்துடும். இந்த மருத்துவ படிப்புன்ற யோகம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சாதாரண ஒரு இதுக்கு முன்னாடி காலத்துல ஒரு 12ஆம் வகுப்பு முடிச்சோன்னா அறிவியல் இந்த கணிதம் இதெல்லாம் வச்சு ஒரு கட் ஆஃப் கொடுத்து அதை சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கட் ஆஃபும் இல்லாமையே சேர காலமும் இருந்தது. இப்போ மீண்டும் அதெல்லாம் வந்து ஒரு என்னென்ன ஸ்கில், அடிக்கடி யார் ஒருத்தர் ஒரு கேள்வி எதிர்கொள்கிறாரோ அவர்களுக்கு புதிய பதில்கள் வரும். அதனாலதான் இப்போ ஆசிரியர்களுக்கும் அந்த திறன் தேர்வு வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? இப்ப நமக்கும் வந்தாலும் வந்து ஜோதிடர்களுக்கும் நம்ம ஆசை என்ன பண்ணலாம், திடீர்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் போட்டு எழுதுங்கன்னாருன்னா அவங்களாம் திறனை மேம்படுத்தி கொடு அமைப்பும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். கேள்வி அதுதாங்க சொல்ல, இந்த பேசுறதே தேர்வு தானே. அப்ப அந்த தேர்வையும் இங்க கொண்டு வரணும். கேள்வி பிறக்கும் போது பதில் பிறக்கும், கேள்வி பிறந்தது அன்று பதில் கிடைத்தது என்றுன்ற மாதிரி இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் இருக்கிற விஷயம். அப்ப குருன்றது அறிவு மட்டும்தான் சொன்னா, அந்த அறிவு 5, 9, 10 பாவங்களை தொடர்பு கொண்டு பார்வைப்படும் போது சந்திரனோட அந்த யோக சந்திரன்றதுன்னா வளர்பிறை சந்திரன், அதோட தொடர்பு பெறும்போது 2 ரூபாய் மருத்துவர், உலகத்திலேயே மருத்துவருக்கு இவ்வளோ இறுதி அஞ்சலி செலுத்தியவர்கள் கிடையாது. இப்ப சமீப காலமா நம்ம பார்த்துருக்கோம். ஏன்? அந்த மருத்துவரோட ஜாதகத்துல அந்த சந்திரன் இணையும் போது தாய்த்தன்மை வந்துடுது. ஜனங்களுக்காக சேவை பண்றதுக்காக வராங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு, ஈஸியா வராரு. அப்போ அவர் இந்த விஷயம் செய்யறாரு. அப்போ இந்த குருவோட சேர்ந்து ராகு கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்னா, மாடர்ன் அறுவை சிகிச்சை ராகுவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் மிங்கிள் ஆயிடுச்சுன்னா ரொபோட்டிக் வைத்தியம் வந்துருச்சு நமக்கு. இன்னும் நம்ம இங்க வந்திருக்கு, இன்னும் அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துடும். அப்போ மருத்துவர் என்ன பண்ணலாம், அவர் ஸ்கிரீன்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பேஷண்டா அவர் அங்கேயே ஸ்கிரீன்ல ஆப்ரேட் பண்ணுவார். அந்த ரோபோட்டிக் வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடும், தீர்வும் கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இப்போ இந்த ராகு சுக்கிரன் சம்பந்தப்பட்டதுன்னா என்ன பண்றீங்க, இந்த மாடர்ன் வைத்தியத்துக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த ராகுலே இன்னொரு விஷயம் இருக்கு. ராகுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கு, சந்திரனும் பொசிஷன்ல இருக்கு. அப்படின் போது அவர்கள் என்ன பண்றாங்க, கை வைத்தியம் சொல்லப்படுகிற விஷயத்துக்குள்ள ஜெயிக்கிற அமைப்புக்குள்ள வந்துடுறாங்க. அப்போ பாட்டிமார்களும் மருத்துவம் தெரிந்திருந்தார்கள், நாம தெரிந்திருந்தார்கள். இப்ப நம்ம கேதுன்னு சொல்றோம், அது ஆயா தாத்தா பாட்டி தானே, இவர்கள் வழியா வர்றதுதானே அந்த மருத்துவமே. ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா அழுகுற குழந்தைய 2 நிமிஷத்துல அழுக நிறுத்தி கொடுக்குறாங்க ஆயாக்கள் வந்தாங்கன்னா. அதுவும் கை வைத்தியமே. அந்த வைத்தியமும் அவங்களுக்கு இந்த தன்மை இருக்கான்னா இருக்கு, ஒண்ணுமே இல்லைங்க. 2ஆம் இடத்துல குரு இருந்து அல்லது குருவும் கேதுவும் இணைஞ்சு இருக்கு, 3ஆம் இடத்துல குருவும் கேதுவும் இணைஞ்சிருந்தாவே அவர் ஒரு அரை வைத்தியர் தான். நீங்க அவர் எதுவுமே படிக்க தேவையில்லை. நீங்க அவர்கிட்ட போய் கேட்கும்போது நீங்க இதெல்லாம் சாப்பிட்டுங்க சரியா போயிருக்கா, இவர் சாப்பிட்டு சரியா இருப்பாரு. ஏன்னா அந்த வார்த்தை, இந்த கிரகங்கள் அந்த வேலை செய்யும். அப்போ ஒரு மாணவர்களுக்கோ அல்லது உங்களோட மழை செல்வர்களுக்கோ 2ல என்ன கிரகம் இருக்கு, 10ல என்ன கிரகம் இருக்கு, 6ல என்ன கிரகம் இருக்கு, இதோட கனெக்டிவிட்டி. ஏன்னா ஜோதிடம்ங்கிறது அதுதான். இனி வரும் காலங்கத்துல இந்த அடுத்த யூனிவர்சிட்டி இப்போ வந்துருச்சு, அது இன்னும் பெருக்கமா வரணும். மருத்துவத்தையும் ஜோதிடத்தையும் வச்சு கனெக்ட் பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு பாக்குற அளவுக்குலாம் இந்த ஜோதிட முறை உயர்ந்து வருகிறது. புரியுதுங்களா? இப்பதான் நம்ம பாரம்பரியத்துக்கு மரியாதை செலுத்தி கொண்டு போய்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கமான புண்ணிய மண்ணில் நம்ம வாழறோம். புரியுதுங்களா? சார் என்ன இருந்தாலும் ரோபோட்டிக் தானே, வேற வைத்தியம் தானே வருதுன்னா அப்படி கிடையாது. நோய் முதல் அறிதல், புரியுதுங்க, நோய் அறிகிற அறிவு அந்த குழந்தைக்கு இருக்கணும். அப்பதான் அது மருத்துவர் ஆகிறதுக்கான முழு தகுதி பெற முடியும். அவன் தூங்கிக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு வேற ஐடியா இருக்கு, கம்ப்யூட்டர் ஃபீல்டு இருக்குதா அப்படின்னா நீங்க போய் அதை திணிக்கிறதுக்கு வேஸ்ட். அதே மாதிரி நாம் ஆரம்பமே சொன்ன மாதிரி ரத்தம்ங்கிறது செவ்வாய், அதில் கேதுவும் சேரும் பொழுது, சூரியன் சேரும் பொழுது, புதனும் சேரும் போது இது என்ன ஆகுதுன்னு, இந்த கிரகம் வந்து ரொம்ப அதீதமான பெயர் புகழ் கூட பெறக்கூடிய ஜாதக அமைப்புக்குள்ள ஒரு மருத்துவர் மருத்துவர்னு சொல்றாங்களே அந்த மாதிரி புரியுங்க, அந்த மருத்துவத்துறையில போயிடுறாங்க. இதுலயும் இன்னொரு மறைங்கிறங்கெல்லாம் இருக்கு. அது ராகுவோட கனெக்டிவிட்டி ஆகி ஒரு 12ஆம் இடத்துக்கு போகுதுன்னா உடற்கூறாய்வியல் ஒண்ணு இருக்கு, அதை படிக்கிறாங்க, அதை பெரிய ஆளா இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப நிறைய வந்து தலைவர்கள் இறக்கும் போது அவர்களுக்கு இந்த மருத்துவம் தான் உதவி புரிகின்றது. ஒரு 10 நாள் 20 நாள் வச்சிருக்கிறதுக்கோ இல்ல அடுத்து அந்த உடலுக்கான விஷயங்கள் செய்யறதுக்கோலாம் அந்த மருத்துவம் உதவி பண்ணுது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த புதன் ஆரோக்கியம் கனெக்ட் பண்றது, சூரியனுங்கிறது நமக்கு ரத்தத்தையும் செவ்வாயோட தன்மையும் கொடுக்கறது, கேதுங்கிறது வருது. இதுல வந்து இன்னொரு இணையும் பொழுது ஸ்போர்ட்ஸ் மெடிசன் படிக்கிறது சிறப்பு. இப்ப நம்ம நார்மல் வைத்தியத்துக்கும் ஸ்போர்ட்ஸ் வைத்தியத்துக்கும் விளையாட்டு வைத்தியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாருங்க, இப்போ ஒரு கிரிக்கெட்ல ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு இன்ஜுரி ஆக்குறாரு, உடனே வராங்க, என்னவோ பண்றாங்க, அடுத்த பால் ஒரு 3 நிமிஷம் ரெக்வயர்மெண்ட் ஆகி மறுபடியும் அந்த போஸ்ட் நிக்கிறாரு இல்லைங்களா?
அந்த வைத்தியம் சிறப்பான வைத்தியம். அதுக்கு எந்தெந்த கிரகம் துணையா இருக்கணும்? சூரியனும் இருக்கணும், சந்திரனும் இருக்கணும், கேதுவும் இருக்கணும். அங்க செவ்வாய் நிறைய வேலை செய்வார். இப்போ வேகமா போய் அவருக்கு வைத்தியத்தை சரி பண்ணக்கூடிய அமைப்பு கட்டத்துல இருக்கணும். அது லக்னத்தை தொடர்பு கொண்டாலும் சரி, 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலும் சரி, 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலும் சரி. இன்னும் இந்த விளையாட்டுங்கிறது 5க்கு 2, அது 5க்கு 2 போது 6 மெயினா நம்ம அதுக்கு வந்து கான்செப்ட் வந்து நிக்குது. அப்போ ஸ்போர்ட்ஸ் மெடிசன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு நீங்க பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் மெடிசன் படிச்சு அதுல நல்லா பிக்கப் ஆகி நல்லா சம்பாதிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அவர்களுக்கு உச்சபட்ச சம்பளம் இந்த பிளேயரை காட்டிலும் அவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி மெடிசன்ஸ் தான். ஏன் நம்ம இதெல்லாமே தெரியல, நம்ம என்ன செய்யறோம், சாதாரண ஒரு மருத்துவம்னா இந்த எம்பிபிஎஸ் மட்டும்தான், இல்லை அதில் ஒரு எம்டி மட்டும்தான். அதை தாண்டிலாம் மருத்துவத்துறை முன்னேறி கொண்டே வருகிறது. அடுத்து சூரியன் சந்திரன், இதுல வந்து கேது புதன் வரும்போது, கேது கனெக்டிவிட்டி ஆகிறாரு அப்படின்னாவே அவர் கண் சம்பந்தப்பட்ட, சூரியன் சந்திரன் சம்பந்தப்படும் போது கண் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துல சிறப்பா இருக்கிறாங்க. அதுல இன்னும் கொஞ்சம் டெப்தா உள்ள போய் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சம்பந்தப்பட்டுட்டார் அப்படின்னா இந்த ஐலென்ஸ் விற்கிறது, கண்ணை அந்த கண்ணுக்குள்ள என்னென்ன அழகுபடுத்த முடியுமோ அத்தனையும் வருகின்ற வைத்தியராகவே இருக்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம புகழ்பெற்ற மருத்துவம்லாம் அந்த அந்த பிளானட்ல தான் இருக்குது. புரியுதுங்களா? யாரா இருந்தாலும் அந்த கண்ணுக்கு இந்த வைத்தியம் பண்ணணும். அதே மாதிரி செவ்வாய் ராகு காம்பினேஷன் வரும்போது மிகப்பெரிய ஒரு ராகுலே குரு கடைசியா அவர் கனெக்டிங் ஆகிறாரு அப்படின்னா அறுவை சிகிச்சையில ஒரு சிறந்த டாக்டரா இருக்கிறாங்க. புரியுதுங்க? அதுலயும் இந்த ராகு கனெக்டிவிட்டி ஆகும்போது மூட்டு மாத்துறது, இந்த இப்ப புதுசா சொல்றாங்க மூட்டே தட்டி எடுத்துட்டு புது மூட்டு வச்சு ரெடி பண்ற அளவுக்குலாம் நிறைய வந்து மருத்துவத்துல புதுசா கண்டுபிடிச்சு வர்றது இந்த செவ்வாயும் ராகும் பிளஸ் புதனும் சேரும்போது சேர்ந்து வருது. அப்படி ஒரு விஷயம் சொல்லலாம். அதே மாதிரி இந்த செவ்வாயும் ராகுவும் சந்திரன் வரும்போது தாய் சேய் மருத்துவம் சொல்றேன் இல்லைங்களா, அது அவங்களுக்கு நல்லா வருது. இப்போ ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டாங்க அப்படின்னும் போது அடுத்து அவங்க பண்ண போறது என்னன்னா இந்த விஷயங்கள் சிறப்பாகவே நடக்கும். அப்போ அதுதான் விஷயம். அதே மாதிரி செவ்வாயும் சுக்கிரனும் ராகுவும் வருது, கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வெறும் தாசா இல்லை நீங்க லாடு லபுக் தாசா, அந்த டாக்டர் எல்லாருக்குமே தெரியும். 11 மணிக்கு மேல டிவியில வருவார், உலக புகழ் பெற்ற மருத்துவர். அவரோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் ராகு காம்பினேஷன். அப்போ இந்த பால்வினை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் மருத்துவராகவே ஒரு உலக புகழ் வந்துட்டார். அதுல இன்னொரு மருத்துவர் இருக்கார், காமராஜ் ஐயா. இவங்களுக்கு இந்த காம்பினேஷன் இருக்கு. அப்போ இந்த சுக்கிரனும் ராகும் வந்துருச்சு அப்படின்னா திருட்டு இருட்டு பழக்கம், அப்ப அதுல அந்த நோய் வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது அதை கண்டுபிடிக்கிற டாக்டரா அவங்க இருக்கிறாங்க. அதுல உச்சத்திலும் போய் நிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அதீதமா பல்கி பெருகி வர மருத்துவத்துல இந்த பல் வந்துருச்சு. பல் எங்க வருது அப்படின்னா சனின்ற கிரகம் செவ்வாயின்ற நட்சத்திர சாரம் பெற்ற அனைவருமே எனக்கு தெரிஞ்சு பல் மருத்துவத்துல இருக்கிறாங்க, பல் மருத்துவரா இருக்கிறாங்க. அவங்க கிளினிக் வச்சிருக்காங்க, இல்லைன்னா பல் மருத்துவம் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ சுவாதின்னு ஒருத்தர், சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு செவ்வாய் சனி வந்து உங்களுக்கு சித்திரையில் இருக்காரு. அவங்க நான் யதார்த்தமா நீங்க பிடிஎஸ் படிச்சிருக்கீங்களா? ஆமா படிச்சிருக்கேன், ஆனா கிளினிக் வைக்கல அப்படின்றாங்க. ஆனா கிளினிக் வச்சவங்க பாருங்க, இதுல வந்து குருவின் பார்வை வந்து இந்த துலாம் வீட்டுல குருவின் பார்வை இருக்கிற அந்த அவங்க வந்து பல் மருத்துவத்துல பிரம்மாண்டமா இருக்கிறாங்க. அவங்க எந்த வேலையும் செய்யறது இல்லை, அவங்களை சுத்தி நிறைய வேலை நடக்கும். கேம்ப் போடுவாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோட்ல இருந்து உள்ளதான் கிளினிக் வச்சிருப்பாங்க. அவங்கள தேடி அத்தனை பேரும் வந்து போவாங்க. அப்போ இங்க செவ்வாய் புதன் சூரியன் காம்பினேஷன்ல குருவின் பார்வை இருக்கிறவங்க பல் மருத்துவராகவும், பல் மருத்துவத்துல நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பு போறது பல் எடுக்கிறதுலாம் இல்லைங்க. அது வந்து ரொம்ப அழகு கலைக்கு கொண்டு போயிட்டாங்க, பல்லையே அழகு கலை கொண்டு போயிட்டாங்க. அப்ப அவங்களோட ஜாதகத்துல சுக்கிரன் வலிமையா இருக்கு. பர்சனல் வாழ்க்கைக்கு போகக்கூடாது, மருத்துவம் படிக்கிறது இதெல்லாம் வேணும். பாருங்க, பல் மருத்துவரோட வாழ்க்கையில சில பேருக்கு இன்டீரியர்லாம் பிரச்சனை வருது. நம்ம சுக்கிரன் இருக்கும்போது பிரச்சனை வரும். நம்ம இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் மருத்துவத்தை மட்டும் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க, நீங்க உடனே அப்படி சொல்லிடக்கூடாது. பொதுவாகவே நம்ம செவ்வாயின்னு எடுத்துக்கிறோம், அது அறுவை சிகிச்சைக்குரியது. புதன் எடுத்துக்கிறோம், மருந்து. சார் மருத்துவத்துல மருந்து கொடுக்கறதும் மருத்துவம் தான் சார், மருந்து தயாரிக்கிறதும் அந்த டிஃபார்ம்னாலும் சரி இதுவா இருந்தாலும் சார் தான். மருத்துவத்துக்குள்ள மருந்து தயாரிக்கும் பிரிவுக்குள்ள வேலை செய்கிற அமைப்பு புதன் ஸ்ட்ராங்கா இருந்தா கொடுத்துடலாம், புதன் கெட்டு இருந்தாலும் கொடுக்கலாம். 6-8-12 புதன் மறைஞ்சு இருக்கு, செவ்வாய் வலிமையா இருக்கு, எனக்கு அடுத்து மருத்துவ கல்விக்கு போக முடியாத அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி மருந்து துறையில வேலை செய்வதற்கு, மருந்து துறையில் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குருங்கிறது வந்து நமக்கு அறிவா எடுத்துக்கணும். ஜோதிடத்திலையும் அறிவு தான், மருத்துவத்திலையும் ஒரு அறிவு தான்.
பேஷண்ட் போன உடனே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க இதுதான் வந்திருக்கீங்க அப்படின்னு. ஏற்கனவே என்ன ஆரம்பத்தில் சொன்ன நகைச்சுவை தான், டாக்டர் நீ ஏன் கண்டுபிடிச்சி சொல்லலாம் போய் கேட்கக்கூடாது, சாமி எனக்கு இங்க வலிக்குது நீ இதுக்கு வைத்தியம் பண்ணுனாதான் வைத்தியம். அப்ப அந்த மருத்துவருக்கும் அந்த குருன்ற தன்மை வேணும். அது மாதிரி சூரியனுங்கிறது தான் ஆரோக்கியமா நான் நினைக்கிறேன். சந்திரன் உணவா நம்ம எடுத்துக்கிறோம், சந்திரனே நான் மாத்திரையா நினைக்கிறேன். சந்திரனுங்கிறதே மருந்தாகவே எடுத்துக்கலாம், மருந்துன்ற கான்செப்டுக்கே போயிடலாம். அப்போ இந்த சூரியன் ஆரோக்கியம், அப்போ சூரியன் பலமா இருக்கணும். கேது 10ஆம் இடம் தொடர்பு பெற்றிருக்கணும். அவர் பல மருத்துவமனையில பெரிய மெடிக்கல் காலேஜ்ல டீனா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கேது 100% சப்போர்ட் பண்ணுது. இப்ப இந்த அமைப்புகள்லாம் இருந்தா கண்டிப்பா அவரு மிகப்பெரிய மருத்துவராகக்கூடிய, நீங்களே ஜாதகத்துல பாத்துக்கலாம். இந்த காம்பினேஷன் இருக்கு நம்ம பையனுக்குன்னா நீங்க மருத்துவத்துக்காக 1 ஆண்டு இல்லை 2 ஆண்டு கூட செலவு பண்ணலாம், அந்த மருத்துவத்துறைக்குள்ள போக வைக்கலாம். இது ஒரு பெரிய படிப்பு. நீங்க 5 வருஷம் 6 வருஷம் படிக்கிறோம், அதுக்கப்புறம் 3 வருஷம் மறுபடியும் எஃபெக்ட் போட்டு படிக்கணும், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இருக்கும். 10 வருடம் முடித்தால்தான் முழு வைத்தியனாகவே முடியும். அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க 1000 பேரை எடுத்தாதான் அவர் வைத்தியனாக முடியுன்ற மாதிரி. இப்ப இவ்வளவுலாம் கடந்து வரக்கூடிய கண்டிஷன்லாம் மருத்துவத்துறைக்கு வந்துடுச்சு. அடுத்து இந்த ஆராய்ச்சி மருத்துவம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவங்க மருத்துவத்துறைக்கு அவங்க பேஷண்ட்டை பார்க்கவே மாட்டாங்க, அவங்களோட வேலை இந்த ஆராய்ச்சி மட்டுமா பண்ணுவாங்க. எனக்கு பர்சனலா நாங்க ஒருத்தருக்கு இன்ஜூரி ஆகி கூட்டிட்டு போறோம், ஒரு மருத்துவமனைக்கு போறோம், அவங்க இன்னொரு மருத்துவமனை ரெஃபர் பண்றாங்க, அதுவும் கவர்மெண்ட் மருத்துவமனை. அவங்க போயிட்டு பேஷண்ட்டை பார்த்தோன்னு சொல்லிட்டாங்க, ஃப்ரீயா தான் இருக்கு இங்க உட்காருங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தாங்க. நாங்க ரொம்ப டென்ஷன் ஆகி திட்டி, ஏங்க ஒரு பேஷண்ட் வந்துருக்கான், துடிக்கிறான், போறான், அவனை கண்டுக்கல என்னங்க. இதெல்லாம் முடிச்சு நம்ம வீட்டில் ஒருத்தர் மருத்துவத்துறைக்கு போகும்போது தான் தெரியுது காரணம். ஒரு இன்ஜுரி ஆகிட்டா அவருக்கு தலை சுத்துதா, இல்லை மயக்கமா வராரா, இல்லை அவர் சுயநினைவில் இருக்கிறாரா, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த தையில ஸ்டிச்சிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதை தெரிந்து கொண்ட பின்புதான் நமக்கு ஒரு நிம்மதி வருகிறது. நாம நினைச்சுக்கிட்டோம் போனோம்னா நமக்கு வைத்தியம் பண்ணல அப்படின்லாம் இல்லை. அதுக்கான கால அளவுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த திறன் உடையவர்கள் யார் அப்படின்னா சூரியன் கேது அப்படின்னு சார்ந்தவங்க கிட்ட வைத்தியத்துக்கு போனா நிதானமா பொறுமையா உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பாஸ்கரன், தினகரன், இவங்கெல்லாம் ஒரு ஒப்பற்ற ஒரு மருத்துவத்துறை சிறப்பாகவே வர்றாங்க. அதே மாதிரி புரட்டாதி நட்சத்திரம் இருக்கு, அவங்களுக்கு செவ்வாய் காம்பினேஷன் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயம் மருத்துவர், வெளிநாட்டு படிப்பு எடுத்துக்கலாம், ஒரே விஷயம்தான். அதே மாதிரி செவ்வாய் நட்சத்திரங்கள் மிருகஷீரிடத்துல செவ்வாய் இருந்தாலும், அல்லது சூரியன் செவ்வாயின் காலில் இருந்தாலும், சனியும் செவ்வாயின் காலில் இருந்தாலும், அது போல இங்க சித்திரை, அதாவது மிருகஷீரிடம் சொல்லிட்டேன், மிருகஷீரிடம் ரிஷபத்துல இருக்கும், மிதுனத்தில் இருக்கிற ரிஷபம் இருந்துச்சுன்னா அவங்க 2 படிப்பு வச்சிருப்பாங்க மருத்துவத்திலே. ஆரம்பத்துல போய் படிக்கிறது வேற படிப்பா இருக்கும், முடியும் போது வேற படி படிச்சுட்டு வருவாங்க. அதே மாதிரி இங்க சித்திரை 3-4 பாதங்கள்ல துலாத்துல இருந்து அது சனியின் கால்கள் இருந்ததுன்னா ஒரு அதீதமான சூப்பர் மருத்துவர் வச்சுக்கலாம். ஐடின் பேஷன் அப்படி பண்ணிடுவாங்க, தொடவே மாட்டாங்க. நான் பாஸ்கரன் சொன்னேன் இல்லைங்களா, அவருக்கு அந்த அமைப்பு இருந்து நான் பர்சனலா சில ஜாதக டாக்டர்களோட பார்த்துட்டு தான் இருப்பேன். ஏன்னா என்னோட பொண்ணு மருத்துவம் படிக்கிறாங்கிறதுனால மருத்துவம் இது எப்படி படிக்காம போயிடும் அப்படிங்கிறதுனாலயே, ஏன்னா ஏற்கனவே நம்ம வேற ஒருத்தர் மேல அந்த விஷயம் வச்சிருப்போம், இந்த குழந்தை தான் மருத்துவம் படிக்கணும், இந்த குழந்தை இதை படிக்கணும், அதை படிக்கணும். ஆனா மருத்துவம் படிக்கும்னு நினைச்சு இந்த குழந்தை மருத்துவத்துக்கு போல, நம்ம வேற லைன் கொண்டு போன நினைச்ச குழந்தை மருத்துவம் படிக்குது. அப்ப அந்த ஜாதகத்துல இந்த மாதிரி மாற்று அமைப்புகள் இருக்கு. சரி, இவங்க தான் எங்களோட பர்சனலா தான் இப்படி இருக்குன்னா, இன்னொரு அதே அவங்க வயது ஒத்து படிச்சுக்கிட்டு இருக்க எல்லாருமே போராட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த கிரகங்கள் சேர்க்கையும் பலனும் யோகத்தை தருகிறது என்பதைத்தான் இந்த ஜோதிடம் முழுமையாக உணர்த்துகிறது. அதுவும் இல்லாம இந்த பொது மருத்துவம் மட்டும் பார்த்து பேர் வாங்குறதுக்காங்களா, ஒரு எம்பிபிஎஸ் மட்டும் தான் படிச்சிருப்பாரு, ஆனா அவரு எல்லா வைத்தியமும் பண்ணுவாரு, எல்லாத்துக்கும் தீர்வு கொடுப்பாரு. நீங்க பல்லுன்னு போனாலும் சொல்லுவாரு, காலுன்னு போனாலும் சொல்லுவாரு, தலைவலின்னு போனாலும் சொல்லுவாரு, எதுவா இருந்தாலும் ஒரு மனோதத்துவியல்ல பேசுற மாதிரி பேசுவார். அவங்களுக்கு என்னன்னா குருவும் புதனும் சேர்ந்து 5-10 காம்பினேஷன் இருக்கும்போது ஹீலிங் மருத்துவங்களா இருப்பாங்க. நீங்க அவர் போய் பார்த்தா போது நமக்கு உடம்பு சரியா போய் சொல்லுவாங்க. பாத்துறீங்களா, ஒரு டாக்டர் கிட்ட போய் ஒரு நாள் போய் அட்டண்டன்ஸ் போட்டு விட்டாருன்னா எனக்கு சரியா போச்சுன்னு இவங்களே சரியாயிடுவாங்க. அப்படிப்பட்ட யோகங்கள் புதனும் குருவும் சேர்ந்ததுல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவ கல்வி காரகமான வீடுகள் அப்படின்னு எடுத்துக்கணும். 5ஆம் பாவகம் புத்தி கூர்மை, 5ஆம் பாவகம் புத்தி கூர்மை. அந்த புத்தி கூர்மைங்கிறது மிகப்பெரிய விஷயத்த கொடுக்கு. மருத்துவ கல்விக்கான காரகமான வீடுகள், ஏன்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? அதே மாதிரி 5ஆம் பாவகம் மருத்துவ கல்வியில புத்தி கூர்மையான விஷயங்களை செய்யக்கூடிய. இப்ப புத்தி கூர்மைனா அது எந்த கிரகத்தோட சேர்ந்தா அது நல்லா இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம 5ஆம் பாவகம் எடுத்துக்கிட்டோம்
என்ன 5ஆம் பாவத்தை பத்தி அவருக்கு வலிமையா இருக்கு, மருத்துவம் வரும்னு சொல்றேன்னா, அவரு இருதய அறுவை சிகிச்சைக்கு தகுதியான ஒரு மருத்துவராகவே வருவாரு. அப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த 5ஆம் இடத்தை சுட்டி காட்டுகிற அமைப்பு தான் இருக்கு. காலபுருஷத்துவப்படி நம்ம 5ஆம் இடம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல 5ங்கிற கிரகத்தை வச்சு சொன்னாலும் சரி, இது ரெண்டுமே ஒத்து போகிறது. நான் அதையும் பார்த்துக்கிட்டு தான் சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6ஆம் பாவகம் நோய் அறியும் தன்மை. இப்ப சொன்ன இல்லைங்களா, ஒரு எம்பிபிஎஸ் தான் படிச்சாரு, நீ எந்த மருத்துவத்துக்கு போனாலும் அவர் உங்களை டேர் பண்ணி அனுப்புவாரு. அது இந்த 6ஆம் பாவகம் நோய் அறியும் திறன். அதே மாதிரி 8ஆம் பாவகம் ஒரு மனிதன் நம்ம வைத்தியம் பண்றதுக்கு முன்னாடி அந்த மனிதன் அவர் நமக்கு சாட்டிஸ்ஃபைடா வருவாரா, அல்லது இவருக்கு அந்த வைத்தியம் நமக்கு சரியா கொடுக்க முடியுமான்ற விஷயம் கூட இதுல தான் வந்து வர முடியும். அப்படியும் விஷயமும் இந்த ஜோதிடத்தின் வாயிலாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 8ஆம் பாவம்ன்ற ஆயில் மட்டும் இல்ல, மாற்று அறுவை சிகிச்சைன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி சொல்றோம், இந்த முகமாற்று சிகிச்சை சொல்றோம். அதே மாதிரி நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு ஷேப்பிங் பண்றது, இது எல்லாமே எங்கே வருதுங்க, உங்களுக்கு 8ஆம் பாவமாக தான் வருது. இப்போ நம்ம பிசியோவே அதே தான் எடுத்துக்கணும். 8ஆம் பாவம் தானே இருக்கின்ற தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு 8ஆம் பாவம் வலுவாக இருக்கிறவங்க பிசியோதெரபிஸ்டா நல்லபடியா வர்றாங்க. அதே மாதிரி இந்த 5ஆம் பாவத்திலே 3ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது இந்த நியூட்ரிஷன் டாக்டர் சொல்றாங்க இல்லைங்களா, அவங்களாம் இந்த 3ஆம் பாவத்துக்குள்ளே வந்துடுறாங்க. இந்த மாதிரி வலிமை உள்ளவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு 10ஆம் பாவங்கிறது மருத்துவத்தை தொழில்களாக கொண்ட பெரிய யூனிவர்சிட்டி வச்சிருப்பாங்க, அவர் மருத்துவரா இருக்க மாட்டார். ஆனா அந்த தொழிலை செஞ்சாலும் அவரும் அந்த மருத்துவம் சம்மந்தப்படுறாரு இல்லைங்களா. மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களா வச்சிருக்கிறவங்க கூட அவங்க மருத்துவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர்களுக்கு இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்டதுல ஒரு வருமானத்தை கொடுக்கிற அமைப்புலாம் வருது. இப்போ வந்து இப்போ சாதாரண காலேஜ் கட்டிட்டு போகலாம், ஏன் மருத்துவ காலேஜ் கட்டுறாங்க, அதுக்குள்ளே ஏன் வராங்கன்னா அவங்களுக்கும் இந்த இந்த சம்பந்தப்பட்டதெல்லாம் வருது. அதே மாதிரி செவ்வாய் என்ற நட்சத்திரங்கள் அப்படின்னும் போதை விடவும் இன்னும் முக்கியமான நட்சத்திரம் போது கேது நட்சத்திரங்கள் தான். ஒரு அஸ்வினி, மகம், மூலம், இது 3மே மருத்துவத்துக்கு 100% ஃபிட்டான நட்சத்திரங்கள். அஸ்வினி நட்சத்திரம் இருந்தாங்கன்னா அவங்களோட 5ஆம் இடமும் கனெக்டிவிட்டியில எந்த கிரகங்கள் இருக்க செவ்வாய் தொடர்பு பண்ணாலும் சரி, 9ஆம் இடத்துல செவ்வாய் தொடர்பு பண்ணாலும் சரி, குரு தொடர்பு செய்தாலும் சரி, அவர்கள் மருத்துவத்திற்குள்ள ரொம்ப டெப்தா போய் படிச்சு பட்டங்கள் பெறுவதற்கும் வைத்தியத்துல சிறந்து வர விளங்கத்துக்கும் சரி. ஏன்னா அஸ்வினிங்கிறதே நமக்கு மருத்துவ கிரகம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு மகம் நட்சத்திரத்துல இருக்கிற மருத்துவர்கள் நிறைய இருக்கிறாங்க. மக நட்சத்திரம் இருக்கிறவங்க என்னாங்கன்னா மகமும் ஒரு மருத்துவத்துக்குள்ள மகங்கிறது வந்து இந்த பாட்டி வைத்தியம் சொல்றாங்க இல்லைங்களா. இந்த மக நட்சத்திர பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து வழக்கங்கள் இருக்கு. அவங்க வந்து ஒரு தழையெல்லாம் அரைச்சி கொடுப்பாங்க, கர்ப்பமாயிடும், கர்ப்ப பிரச்சனை தீர்த்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அவங்க இந்த குழந்தைங்களுக்கான வைத்தியத்தை பண்ணுவாங்க. ஆனா வைத்தியம் தான் பண்ணுவாங்க, அது மந்திரம் பண்றதுனால வைத்தியம் பண்ணுவாங்க. அந்த வைத்தியத்தெல்லாம் சரியா போயிடுவாங்க. இத்தனை அமைப்புகளும் உடையது இந்த மகம். அடுத்து பார்த்தீங்கன்னா மூலம். இந்த மூலங்கிறதுல இன்னொரு விஷயம், ஏன்னா வந்து ஒரு வறண்டு கிடக்கின்ற ஒரு மூலிகைக்கு கிடைக்கின்ற ஒரு துளி நீருங்கிறது இல்லைங்களா, அது அமுதம். பாருங்க, அப்படி அந்த அதை அமுதமாய் உணர்கின்ற காட்சி அமைத்த ராமாயணத்துல வர நம்மளுடைய ஆஞ்சநேயர், அவர் தானே முதல் மருத்துவர். என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம தன்வந்திரி தான் நம்ம இந்த மருத்துவ கிரகம் சொல்றோம், மருத்துவத்துக்கான கடவுள்னு சொல்றோம். ஆனா அந்த மருத்துவத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தது யாரு? ஒரு ஒரு முச்சையற்ற கிடக்கின்ற கதாநாயகர்களை காப்பாற்றுவதற்கு தன் தோளில் வந்து சஞ்சீவி சுமந்து வர்றார். எந்த மூலிகை எதுன்னு பிரிச்சு தெரியலேங்கிறதுனால இப்ப அவரும் மருத்துவம். அப்ப பாருங்க, இங்க அஸ்வினினாலும் மகன்னாலும் மூலன்னாலும் இந்த மருத்துவத்துக்கு சம்பந்தப்படுதுங்களா, இதுதான் விஷயம். அதே மாதிரி சனி நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுக்கிறோம், ஏன்னா நம்ம அதையும் விட்டுற. பூசம் இருக்கு, இங்க உத்திரட்டாதி இருக்கு, புரியுதுங்க. அதே மாதிரி அனுஷம் இருக்கு. இவங்களும் பார்த்தீங்கன்னா பொதுஜன தொடர்போட மருத்துவத்தை அணுகிறாங்க. அவர்களும் மருத்துவராகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த நட்சத்திரம் இருந்துட்டாவே, இந்த நட்சத்திரம் இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு குறிக்கோள் பார்த்தீங்கன்னா ஒரு சேவை மனப்பான்மையோடு இருக்கும். ஒரு பூச நட்சத்திரம் கடகத்துல இருக்க பூசம் இருக்கும், கடகமே சந்திரன், அதுவே தாய்மையான வீடு. இப்போ கடகமும் நம்ம சொல்ற மாதிரி அது 4ஆம் வீடுமா இருந்தாலும் வைத்தியத்துக்கு ஏற்ப இருக்கின்ற நட்சத்திர அமைப்புகள் அதில் உண்டு. அப்போ இவங்கெல்லாம் என்ன மாதிரி வைத்தியத்தை கொடுப்பாங்க அப்படின்னா ரொம்ப பொதுத்தன்மையான செலவினங்கள் இல்லாத ஒரு வைத்தியத்தை கொடுப்பாங்க. முதல்ல இதை சாப்பிடுங்க, இதில் சரியாயிடும், அப்புறமேட்டு வாங்க அப்படிங்கிற சொல்றதுக்கு தான் அவங்க திறனை வந்து கொடுக்குறாங்க. சில பேர் போனவொடனே நான் இதெல்லாம் பண்றேன் அதெல்லாம் பண்றேன்னு சொல்லி அதீதமான ஒரு பிரச்சனைகளை சொல்லி ஏற்படுத்தாம பயமுறுத்தாம கொடுக்குற நட்சத்திரங்கள்ல இந்த 3 நட்சத்திரமும் பிரபலமான நட்சத்திரம். இப்போ இந்த நட்சத்திரம்லாம் சொல்றீங்க, நீங்க டாக்டர் வச்சு இந்த மாதிரி இருக்கிறாங்களான்னா நிச்சயம் இருக்கிறாங்க. அதே மாதிரி தனுசு லக்னம், சூரியன், ராகு,
செவ்வாய் காம்பினேஷன் ப்ளஸ் குருவின் பார்வை, சிறந்த மருத்துவர். நம்ம வைத்தியம் அவரை நம்ம சந்திக்கிறோம். மாதம் ஒரு வாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்ம சந்திச்சுட்டு வரோம். ஏன்னா நமக்கும் ஆரோக்கியம் வேணும் இல்லைங்களா? மருத்துவரை பார்த்து நம்ம போய் பார்த்துட்டு வந்தாவே அதெல்லாம் ஒரு ஜோதிடத்துல ஒரு பரிகார முறை தான். வேற யாருக்காவது ஒருத்தர் போறோம், அது மாசந்தோறும் ஏதாவது ஒரு அட்டன்ஸ் போய் போறோம். அங்க போறோம்னா நீங்க யார் வந்தாலும் கூட வராங்கிற மாதிரி ஆயிட்டு. அப்போ இவர்களை பார்க்கும் போதே நமக்கு சரியாயிடும். பாஸ்கரன் என்றால் சூரியன். இந்த டாக்டருங்க, இந்த பேர் உள்ள டாக்டருங்க எல்லாமே ஒரு கைராசி தன்மையோடு இருப்பாங்க. ரொம்ப குறைவா பேசுவாங்க. அதே மாதிரி நான் கொடுத்ததை சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இதை சாப்பிடுங்க, இப்போ பேசிக்கலாம், சரியாயிட்ட போ அப்படின்வாங்க. சில மருத்துவர்கள் மருந்து கொடுக்கறதோடு இல்லை, முதல்ல ஒரு தட்டுவாங்க. இல்லை ஒரு விஷயத்த ஒரு குழந்தைக்கு மருத்துவம் பார்த்தாலும் ஒரு அது ஒரு அரவணைப்பு. அவங்க அப்படி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க மருத்துவத்துல ஒரு பெரிய பேர் ஆயிடுறாங்க. அதுதான் இந்த குரு சம்மந்தப்படணும், 2ஆம் இடம் சம்மந்தப்படணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது அந்த மருத்துவத்துல இவ்வளோ கனெக்டிவிட்டி பார்க்கணும். சும்மா நான் இதை படிக்க வச்சேன், அதை படிக்க வச்சு பாருங்க. ஒரு வித்தியாசமான ஜாதகம், பெண் ஜாதகத்துல சூரியன் இந்த அமைப்பு எல்லாமே இருக்கு. அவங்க BE 5 வருஷம் படிக்கிறாங்க, MBBS 5 வருஷம் படிச்சு டாக்டர் ஆகுறாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கே இல்லை. BE முடிச்சு டாக்டர் படிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனா அந்த ஜாதகம் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். அப்போ நான் நினைச்சேன், இது எப்படி வித்தியாசமா ஒரு அமைப்பா இருக்கு. 5 வருஷம் BEயும் படிச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு மெடிக்கல் கிடைக்குதுன்னா அந்த மெடிக்கலையும் படிக்கிறாங்க. அப்போ அவங்க ஜாதகத்துல என்ன காம்பினேஷன் இருக்குன்னா, புதனும் சூரியனும் ராகுவும் காம்பினேஷன் ஆவறாங்க. குருவும் தன்னுடைய பார்வை செலுத்துகிறார். இது எப்போ நடந்தது அப்படின்னா, இந்த சூரியன் அந்த ஜனனகால சூரியனை பார்க்கும் பொழுதும் புதனை பார்க்கும் பொழுதும், புதன் ஐயா சொன்ன புதன் தான் பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் புதனை பார்த்தாவே எல்லாம் கண்டுபிடிச்சிடும். எல்லாம் இந்த புதனை காம்பினேஷன் பண்ணும்போது இவங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அதே குருவின் பார்வை கேதுவின் பார்வை வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, கேது மேல பயணம் பண்ணும்போது மருத்துவம் படிச்சு முடிச்சிட்டாங்க. சார் இது 13 மாசம் தானே இருக்கும் கேது, அதை எப்படி படிச்சு முடிச்சாங்க. ஸ்டார்டிங் போயிட்டா போதும், அப்புறம் அது திரும்பிலாம் வர முடியாது. ஒன்வே மாதிரி ஆன்மீகம் எப்படி ஒரு ஒன்வேவோ, இந்த மருத்துவத்துறையும் ஒரு ஒன்வே தான். இதுக்குள்ள போயிட்டா எல்லாத்தையும் நிறைவு செய்துதான் வெளியே வரவே முடியும். அதனாலதான் இந்த ஜாதகங்கள் வலிமையா இருக்கும் பட்சத்தில் மருத்துவ சேவைக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். மற்ற தொழில்கள் எல்லாமே இறைவனுக்கு ஒப்பா சொல்ல மாட்டாங்க, மருத்துவர் தானே சொல்லுவாங்க. சிறப்பா ஒரு ஒப்பா சொல்லுவாங்க. டாக்டர் ரொம்ப நாளா எனக்கு ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க, நான் பண்ண போற ஆப்ரேஷன் அடுத்து உனக்கு ஊர்ல எல்லாம் மாலை போடாம பாருன்னா 2 பதில் இருக்கு இல்லைங்களா? அதுல நன்மையே இருக்கு தீமையே இருக்கு. அது மாதிரி மருத்துவத்திட்ட போய் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இது மாதிரி நிறைய இந்த மருத்துவத்துக்கு இந்த ஜோதிடத்துறையில நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு மருத்துவர் ஆகணும், உங்க குழந்தைங்களை மருத்துவம்னா நீங்க சின்ன வயசுல அதை கண்டுபிடிச்சலாம், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நம்ம சாதாரணமா வருவாங்க, இந்த செவ்வாயை வச்சு சொல்லுவோம், உங்க புள்ள மெடிக்கல் தானே படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கும், ஊசி போடணும்னு ஆசைப்படும், நர்ஸா இருக்கணும், ஆமா நர்ஸ் தான் படிக்குதுன்னுவாங்க. அது எப்படி? இது கட்டத்துல இருக்கு. இது நிறைவான விஷயங்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்கும். அது இல்லாமலாம் கிடையவே கிடையாது. ஜாதக அமைப்பே இல்லை. இப்ப மருத்துவத்தை பத்தி இவ்வளவு தூரம் பேச வச்சிருக்கிறத நான் யோசிக்கிறேன், ஏன் ஐயா நமக்கு இந்த தலைப்பு கொடுத்துருப்பாரு, ஓகே நீ எல்லாம் பாக்குறல்ல எதையும் பேசு அப்படின்ற மாதிரி. இப்ப அவருக்கு கொடுத்த அந்த விஷயத்தை அவருக்கே திருப்பி கொடுக்குற மாதிரி, நீ கொடுத்த கல்வி உங்களுக்காகவே இது பகிரப்படுகின்ற மாதிரி கிடைச்சத எல்லாரும் பேசி இந்த காணொலியை பாக்குறவங்க நம்ம குழந்தைங்க ஜாதகம் இதெல்லாம் இருக்கா, இந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க முன்முயற்சி எடுத்து செய்யும் பொழுது அவர்களும் வெற்றி பெறுவார்கள். நீங்களும் மன நிம்மதியோடு படிக்க வைக்கணும். இது எதுவுமே இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன் நீ படிச்சுதான் ஆகணும்னு சொல்லி போய் கால நேரத்தை பண்ணக்கூடாது. ஐயா அதான் சொன்னார், காலம் தான் முக்கியம். நீ காலம் கடந்து செய்கிற விஷயம், இப்போ அதுவும் பெண் குழந்தைகள் செய்கிற விஷயம் பலன் நிற்காமல் போகின்றது. இப்போ நிறைய பார்க்குறான் வராங்கல்ல, குழந்தை பாக்கியம் இல்லை. ஏன் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் அம்மா ராசிபுரத்து அம்மா வரும்போது சொல்றேன், ராசிபுரத்துலேருந்து ஒரு அம்மா மருத்துவர் கேட்குற பல் மருத்துவர் எனக்கு அந்த மாதிரி நடக்கலையே. இப்போ வயசு பார்த்தா கால்குலேஷன் பண்றோம். அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு 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 அனுபவங்கள். ஐயா சொன்னார், அனுபவம் தான் கடவுள். கண்ணதாசன் சொன்ன மாதிரி தான், அனுபவித்துப்பார் அனுபவமே நான் தான் சொன்ன மாதிரி. இந்த மருத்துவத்துல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, காலம் கடந்து செய்யறது தவிர்த்துருங்க. ஒரு வருஷம் படிக்கிறாங்க, அதுல ஒரு எஃபெக்ட் போடலை அப்படின்னா அந்த மருத்துவம் அந்த படிப்பு இல்லாம நம்ம எப்படி அந்த மருத்துவத்துக்குள்ள அவரை வைக்கணும். எது வேணாலும் படிக்க வைக்கலாம். ஒரு 600 வகையான படிப்புகள் இருக்கிறது, 600 வகையான கல்விகள் இருக்கிறது. நீங்க சித்தா படிக்க வைங்க, ஆயுர்வேதம் படிக்க வைங்க, எல்லாமே யுனானி படிக்க வைங்க.
அதில் அவங்க எவ்வளோ சிறந்து வராங்கன்றத வழி கொடுங்க. அவ்வளோ புரியுதுங்களா? இப்போ எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க்லாம் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும், ஒரு 10 கிலோமீட்டர். இப்போ அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக 5 ஊருக்கு ஒரு மருத்துவர் கண்டிப்பாக அந்த ஊரில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வளர்ந்துக்கிட்டு வரோம். அப்புறம் இதையும் கருத்தில் கொள்ளணும், இந்த கிரகங்களோட அமைப்பும் கருத்தில் கொள்ளணும். எனக்கு என்னோட ஆசானை எனக்கு கொடுத்துக்கிற தலைப்பில் நான் சிறப்பாக என்னோட ஆராய்ச்சி இந்த கலந்து சொல்லியிருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய என்னோட குருநாதர் திரு ராஜசேகர் ஐயா அவர்களையும், என்னுடைய அஸ்மான குருன்றதை விட என் உள்ளத்தில் வீட்டிருக்கிற குரு மருதமலை குருஜி ஐயாவையும், எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிற இந்த ஒளிப்பதிவு கூடத்திற்கும் அந்த தலைவர் மெய்யர் நான் அவர்களுக்கும் மலையரசிக்கும் நன்றி தின வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, எங்களுக்கு அப்புறம் பேச நிறைய ஜாம்பவான்கள் வந்துட்டாங்க, அவர்களுக்கும் வழிவிட்டு இந்த உரையை இதன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ராஜநில் டிவியில 14வது ஜோதிட கருத்தரங்களை காலையிலேருந்து நிகழ்ச்சி சீரஞ்சிறப்புமா ஒவ்வொரு ஜோதிட ஜாம்பான்களுடைய உற்சாகமான பேச்சிலே அற்புதமாக இருக்கிறது. இதை கேட்கும் மக்கள், பார்க்கும் மக்கள் அனைவரும் கொடுத்து வைத்தவர்களே. அற்புதமான கருத்துக்கள், அற்புதமான கருத்துக்கள், அற்புதமான கருத்துக்கள். அதாவது ஒரு புதையில எப்படி தோண்ட தோண்ட கிடைக்குமோ அதே போல நம்முடைய ஜோதிட சிங்கல்கள், ஜோதிட அரசர்கள் எல்லாமே அற்புதமா சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே குறித்து சொல்லும்போது மக்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ நான் தன்னுடைய குழந்தையை படிக்க வைக்கணும் அப்படின்னா என்ன படிக்க வைக்கணுங்கிறதுக்கு அடிப்படை விஷயத்துக்கெல்லாம் சொன்னார். ராஜ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றின்னு சொல்லலாம். அதனால யாராவது தன்னுடைய குழந்தை படிக்கணும்னு நினைக்கிறவங்க தன்னுடைய இப்போ ராஜ்குமார் ஒரு நம்பருக்கும்பரெல்லாம் இருக்கும், அவர்கிட்ட வாங்கி யாராவது இருந்தனா கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய சொன்ன விஷயங்கிறது. நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பருவத்தை பயிர் செய்யற அப்படிங்கிற திருமண வாழ்க்கைக்கு மட்டும்தான் சொன்னேன். அவர் ஜோதிடத்தில் கொண்டு வந்துட்டார். ஏன்னா ஒரு சிலர் படித்து முடிச்சுட்டு தான் கல்யாணம்ங்கிற விஷயமெல்லாம் இருக்கக்கூடாது. 30 டாக்டருக்கு முடிக்கணும், டாக்டர் அதுக்கு மேலே படிக்கணும், வேலைக்கு போகணும், வீடு கட்டணும், இதெல்லாம் கிடையாது. பருவத்தை பயிர் செஞ்சால் தான் பிரயோஜனமாக இருக்கும். மக்காச்சோளம் சின்ன மக்காச்சோளம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். முத்திப்போன மக்காச்சோளம் ஒன்றுக்காகுது. அதனால எந்த ஒரு விஷயமே நல்ல நேரத்தில் பெல் பிகினிஸ் ஆஃப் டன் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதனால ஒரு அற்புதமான பதிவு தந்த திருக்கோவிலூர் என்னோட அன்பு சிஷியன் திரு ராஜ்குமார் அவர்களுக்கு அவர் சொன்ன கருத்துக்கள் அனைவருக்குமே ஏற்புடைத்தான கருத்தை தான் சொல்லியிருக்காரு. நிறைய சொல்லியிருக்காரு. காமெடி ஒரு 5 நிமிஷம் நிறைய கலகலப்பா பேசினார். ஏன்னா ஒரு ஒரு சொற்பொழிவில் ஒரு கருத்தரங்கத்தில் ஒருத்தர் தூங்காம பேச வைக்கிறது தான் ஒரு கருத்தரங்கு. சொல்ல 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 தூங்குற மாதிரி பேசுறதெல்லாம் சப்ஜெக்ட் அல்ல. இன்னைக்கு மருத்துவராகும் ஜாதக அமைப்புகளை பத்தி, கிரகங்களை தொட்டு, அதே மாதிரி நடைமுறையில் என்னென்ன சிக்கல் இருக்குது எப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொன்னாங்க. ஒரே ஒரு கருத்து மட்டும் நாம் சொல்லிடுவோம். யாராவது அவருடைய ஜாதகத்துல மருத்துவர் ஆகிறதல்ல, மருத்துவத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்போது ஒருத்தனுக்குடைய அவன் புத்தி 8லிருந்து புத்தி நடத்துதுன்னா கண்டிப்பா ஆங்கில மருத்துவத்துக்கு தான் போகணும். சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானிக்கு இது மாதிரி எந்த மருத்துவத்தும் கைதாது 8லிருந்து புத்தி நடத்தும் போது அது கண்டம்ங்கிற அடிப்படையில் கொண்டு சொல்லுது. அதனால கட்டாயம் ஆங்கில மருத்துவத்துக்கு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவசரத்துக்கு அதுதான் செயல்படும். மற்ற இந்த இந்த நம்ம நாட்டு மருத்துவங்கள்லாம் உடனுக்குடன் ஒத்துழைப்பு தராது. ஸோ ஒரு சிறந்த முறையில் பேசின என் அன்பு சிஷியனுக்கு மறுபடியும் ராஜநில் டிவி சார்பிலேயே வாழ்த்துக்களையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க.